அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற வேத பாட ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து இந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கான வெளிப்பாட்டின் ஆவியும் ஞானத்தின் ஆவியும் உங்களுக்கு தந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் விசுவாசமும் தேவனுடைய சுகமும் என்று பார்க்கும் பொழுது வேதத்தின்படி தேவ பிள்ளைகள் நோயற்ற வாழ்வு வாழ்வது அவளுடைய பிறப்பின் உரிமையாயிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். நாம் பிறப்பிலே தேவனுடைய குடும்பத்தில் பிறந்தபடியால், தேவனுடைய வித்தினால் பிறந்தபடியால், தேவனுடைய ஜீவனை பெற்றபடியால், தேவனுடைய ஆவியாகிய தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறபடியால் வியாதி இல்லாமல் வாழ்வது நமக்கு இயற்கையானது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மாறாக வியாதியோடு வாழ்வது இயற்கை அல்ல. இட்ஸ் அன்நேச்சுரல். இட் இஸ் நேச்சுரல் ஃபார் காட்ஸ் சில்ட்ரன் டு லிவ் வித்வுட் சிக்னஸ். தேவனுடைய சித்தம் எல்லாம் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும் என்பதுதான். ஆனா இந்த தேவ சித்தத்தை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு சபையில இல்லாதபடியினால வியாதியை சர்வ சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் பாவமும் வியாதியும் ஒரே மாதிரிதான் அவர் பார்க்கிறார் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அதன வேத வசனத்தில் இருந்து எடுத்து காண்பித்தேன். ஆகவே நாம் வியாதியை ஒரு சாதாரண, இட்ஸ் நேச்சுரல். இஃப் யூ ஆர் born in this world, if you are living in a fallen world, the body which is not redeemed, it is natural for us to become sick ன்னு வாங்க. அது வேத வசனத்துக்கு ஒவ்வாதது. தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நேர்மாறானது. அதை நாம் அறியாதபடியினால நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் எப்படி வாழ முடியும் என்ற அந்த வெளிப்பாடு இல்லாதபடியினால சாதாரணமாக வாழ்கிறோம். கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்ன நமக்குள் இருக்கிற வல்லமை அது சுகமாக்கும் வல்லமை. அந்த வல்லமையை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். அந்த வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை என்று வேதம் சொல்லுகிறது. அதை சொல்லிட்டு தான் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வல்லமை நம்மில் இருக்கிறபடினால் நம்ம எப்படிதான் வாழ்வோம்? வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்வோம் என்பதை அங்க தெளிவாக அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். 11ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலும் என்னிலும் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே என்ன சொல்றாரு பாருங்க. நம்மில் யார் வாசமாய் இருக்கிறார்? அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை. நான் போன வாரம் உங்களுக்கு அதை தான் காண்பித்தேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து பார்த்தோம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று. அப்ப 19 அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அவர் காண்பிக்கிற மகா மேன்மையான அவருடைய வல்லமை இன்னதென்று நாம் அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வல்லமை என்ன செய்தது? இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினது. உன்னதங்களிலே சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக அவரை உயர்த்தி சகலவற்றையும் அவருடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தி அவர் தலையாக அவரை உயர்த்தின வல்லமை என்று சொல்லுகிறது. அதை சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்றாரு? அந்த தலைக்கு சரீரமாகிய நம்முடைய பாதங்களின் கீழே எல்லா அதிகாரங்களும் இருக்கணும். அப்ப நான் அங்க என்ன சொல்ல வந்தது எல்லாம் நம்முடைய பாதம் கீழ் என்பதை மாத்திரமல்ல, அந்த வல்லமையின் மகத்துவம், இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின
வல்லமையின் மகத்துவம் இன்னது என்று நாம் அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக அங்கு எபேசி பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இது நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்று உங்களுக்கு சொன்னேன். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்ப பாருங்க, அந்த வல்லமையை தான் இங்க சொல்றாரு. அப்போ நமக்குள் இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது சுகமாக்குகிற வல்லமை. அதுதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 45, 46 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்படுவதை நீங்க பார்க்கலாம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை நம்மிலே நாம் பெற்று இருக்கிறோம். அவருடைய திவ்ய வல்லமை என்று சொல்லுகிறார். அவருடைய திவ்ய வல்லமைக்கு நாம் பங்குள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. அந்த வல்லமையானது இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தந்துள்ளதும் அன்றி உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்தில் அப்படின்னு என்னங்க, தேவனுடைய ஸ்பாவம் வியாதியோடு இருக்கிறதா? வியாதியே இல்லாததான் தேவன். அந்த திவ்ய ஸ்பாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள், அந்த வாக்குகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மேன்மையும் அருமையான வாக்குகளை தான் இன்னைக்கு எபேசியில நம்ம பார்த்தோம் போன வாரம். இப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அததான் எபேசியர் 3:20 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த வல்லமையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்க கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27ல என்ன சொல்றாரு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே காலமாய் மறைந்திருந்த ரகசியம், அதுதான் சுவிசேஷம். இப்பொழுது பரிசுத்தவான்ல நமக்கு அவர் தெரியப்படுத்த சித்தமாகி அதை நமக்கு தெரியப்படுத்தினார் சொல்லிட்டு, எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தும்படி அவரையே, உனக்குள் அவர் இருக்கிறார், அவருக்குள் நீ இருக்கிறாய் என்ற சுவிசேஷத்தையே சொல்லி அவனை தேறினவனாக நிறுத்த நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் அதை தெளிவாய் அறிந்திருந்தார். தனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் எல்லா காரியங்களும் அந்த வல்லமை தான் இங்க சொல்லும்போது என்ன சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி நம்மிலே வாசமாய் இருக்கிறபடியால், அந்த ஆவி கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினது எவ்வளவு வல்லமையோ அதே வல்லமையோடு நமக்குள் இருக்கிறபடியால் நாம் வியாதிப்படாதபடி, வியாதிப்பட்டால் சுகமாக்கும்படி அந்த ஆவியின் வல்லமை போதுமானதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்ன, அந்த சுகமாக்கும் வல்லமை, அந்த சுகமாக்கும் அபிஷேகம் என்னிலே நிலைத்திருந்தால் ஏன் எனக்கு வியாதி இல்ல? நான் கைகளை வைக்கும் போது ஏன் வியாதியஸ்தர்கள் சுகமாகவில்லை? நான் வாயை திறந்து பேசும் பொழுது ஏன் வியாதியை சுகமாகவில்லை? இந்த கேள்வி வரலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன, நமக்குரியதை நாம் அறியாத பட்சத்தில் அதை நாம் விசுவாசிக்க முடியாது. ஆனா ஒன்று நன்றாக தெரிய வேண்டும், இந்த வல்லமை நமக்குள் இருக்கிறத எதுதான் அவிழ்க்கிறது? விசுவாசம் தான். வல்லமை நமக்குள் இருக்கிறபடினால் இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். நான் உங்களுக்கு சொன்னேன், என் மகன் வியாதியா இருக்கும் பொழுது நான் அங்க எல்லா வைத்தியரையும் பார்த்து, நான் 92 or 93 நினைக்கிறேன். அப்போ கடைசியா அப்போலோ கிரெயின்ஸ் ரோடுக்கு வந்தோம், அங்க ரெஃபர் பண்ணி. அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் கொண்டாந்தேன். டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, இது அநேகமா போன் மேரோ கேன்சரா இருக்கு, எல்லாம் அதுக்கு தான் காண்பிக்குது. ஆனாலும் இப்போதைக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணணும்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஆனா ஏற்கனவே அவன் இருதயத்துக்கு ரத்தம் போகாதனால அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட், இசிஜி ரிப்போர்ட் தெளிவா அதை காண்பிக்குது.
அதனால நம்ம அதை பண்ணுவோம். பட் அவனை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஹீல் பி எவர் ஹேண்டிகேப் பாய். அவன் ஹார்ட் irreparably, அதாவது ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு, சரி செய்ய முடியாத அளவுக்கு அது டேமேஜ் ஆயிடுச்சு, கெட்டு போய்விட்டது என்று அவங்க சொன்னாங்க அன்னைக்கு. அது என் இருதயத்தை அப்படியே சுக்கு நூறா நொறுக்கினது. நான் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த கொஞ்சம் 2, 3 படிக்கட்டு தான் அப்படி இறங்குற மாதிரி இருக்கும். அதுல இறங்கும் போது அந்த இடத்துல எனக்கு இன்னும் அது ஞாபகம் தான் சொல்ல, அந்த இறங்கும்போது என் இருதயத்துல இருந்து ஒரு சத்தம், கிளையாத்தில் பிசின் இல்லையோ. நான் வேத வசனத்தையும் நினைக்கல, எதையுமே நினைக்கல. அப்போ அந்த டாக்டர் சொன்னது என் மைண்ட் ஃபுல்லா அப்படியே நிரப்பிடுச்சு, என் இருதயத்தை நிரப்பிடுச்சு. இனி அவனுக்கு விமோச்சனம் இல்ல. அவன் ஓட முடியாது, ஆட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. ஒரு டால் மாதிரி இருப்பான். நீங்க ஏதாவது சைன் பண்ணீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுவான், ஹார்ட் டேமேஜ் ஆயிடும். ஹார்ட் டேமேஜ் ஆயிருக்கனால அப்படியே பிளட் இது இல்லாம அப்படியே கொலாப்ஸ் ஆகி செத்துருவான். பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கு போகாதனால. ஏன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் இப்ப பம்ப் பண்ண முடியாது. ஹார்ட் மசில்ஸ் டோட்டலி டேமேஜ் அப்படின்றாரு. சோ அததான் யோசித்துக்கிட்டு வெளியே வரேன். என்னடா இத்தனை நாள் நம்ம தூத்துக்குடியில தப்பு பண்ணிட்டோமே, அங்க உள்ள டாக்டர் யாரும் சொல்லலையே, ஆண்டவர் நமக்கு அத மாதிரி ஒரு சூழ்நிலையை அலோவ் பண்ணுவாரா அப்படின்னு அது மாதிரி என் மனசுல நிறைய ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில ஒரு தகப்பனாக நாங்க வரும்பொழுதுதான் அந்த படிக்கட்டுல கால் வைக்கும் போது என் இருதயத்துல இருந்து பேசுகிறாரு, கிளையாத்தில் பிசுந்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனம் இல்லையோ, பின் ஏன் என் குமாரத்தை சொஸ்தமாகவில்லை கேட்டார். அதேதான் இந்த கேள்வி. இப்போ ஜெகோவா ரஃபா எனக்குள்ள இருந்தாரானா நான் யாரு? சுகமாக்கும் தேவனுடைய உறைவிடம். I am the dwelling place of Jehovah Rapha, who is a healing God. அததான் நீங்க அவர் கேட்கிறாரு. நான் உனக்கு சுகமாக்கும் வைத்தியன் அல்லவா, ரண வைத்தியன் அல்லவா? ஆனா நீ எல்லா பக்கம் போறியேன்னு. அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஊழியத்தின் தலைவர் எனக்கு அது விளக்கி காண்பிக்கிறாரு. நான் எப்பொழுதுமே உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த வெளிப்பாட்டு அறிவு இல்ல. என்ன இல்ல? எனக்குள் இருக்கிறவர் சுகமாக்கும் வல்லமையோடு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த யெகோவா ரஃபா சொல்றாரு இந்த யாத்திராமம் 15:26ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். அப்புறம்தான் இத சொல்றாரு. அப்ப பாருங்க, வியாதி நமக்கு கிடையாது. சாதாரணமா நம்ம எடுத்துக்கூடாது. அப்படிதானே? இது அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம we belong to a different kingdom. இந்த உலக கிங்டம்ல இருக்கவங்களுக்கு வியாதி வரலாம். we belong to a different kingdom. அததான் அங்க என்ன சொல்றாரு கொலேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது அங்க 13ஆம் வசனத்துல we are delivered from the power of darkness and translated into the kingdom of his dear son. அதாவது இருளின் ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டோம். we belong to a totally a different kingdom. In this kingdom there is no darkness. அப்படின்னா இருளே இல்லை. இங்கு மரணம் இல்லை, வியாதி இல்லை. அந்த ராஜ்யத்திற்கு நம்ம மாற்றப்பட்டுள்ளோம். இங்க உள்ள பிரமாணம் the law of spirit and life, ஜீவனை கொடுக்கிற பிரமாணம் தான் இங்க கிரியை செய்கிறது. அங்கே இருந்த பிரமாணம் இருளின் அதிகாரம். ஆகவே எங்க இருந்தது? law of sin and death. ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நம்ம என்ன பண்றோம்? அதை அறியவில்லை. நாம் இருக்கும் இடத்தை அறியவில்லை. நமக்குள் வந்த யெகோவா ரஃபாவுடைய வல்லமை நாம் அறியவில்லை. அந்த யெகோவா ரஃபாவுடைய வல்லமையை சொல்லும் பொழுது சங்கீதம் 105:30 சொல்றாரு, அவங்க கோத்திரங்களில் ஒருவனும் வியாதிப்படவில்லை, பலவீனப்படவில்லை என்றார். அப்ப பாருங்க, அவ்வளவு வல்லமை உள்ளதான ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர்களோடு சொல்லுவதை அங்க நம்ம பார்க்கிறோம். அதே தேவன் தான் நம்மோடு பெர்மனண்டா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படிதானே? I'll be with you forever. உலகத்தின் கடைசி அவர் நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் வரும் பொழுது சுகமாக்கும் வல்லமையோடு தான் வந்திருக்கிறார்.
ஆனா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணல. போன வாரமே நான் அதை தான் சொன்னேன். நம்ம ஏன் அதை பிராக்டிஸ் பண்ண முடியலன்னா, ஐம்புலன் அறிவினால எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள வாழ்கிற யெகோவா ரஃபா சுகமாக்கும் தேவனை ஐம்புலன் அறிவினால பார்க்க முடியாது. அது விசுவாசத்தினாலதான் பார்க்க முடியும். அந்த விசுவாசத்துல பார்க்கிறதுக்கு தான் தேவனுடைய விசுவாசமாகிய தேவ வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வெளிப்பாடாக வெளிச்சமாக ஆவியானவர் நமக்கு தருகிறார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, இந்த வல்லமை நமக்குள்ளேயே இருக்கிறது. வேற விதத்தில் சொல்ல போனா யெகோவா ரஃபா நமக்குள்ளேயே இருக்கிறார். யெகோவா ரஃபா வைத்துக்கிட்டு நம்ம வியாதிப்பட முடியுமா? ஐயா, அவரால குணமாக்க முடியாத வியாதி எதுவுமே இல்லை. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ல சகலவித நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி குணமாக்கினார். எல்லாரையும் குணமாக்கினார். அவர் தாங்க நமக்குள்ள இருக்காரு. நாம் யாரு? நீங்களே அவருடைய வீடு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு? whose house you are. நீங்கள் அவருடைய வீடா இருக்கிறீர்கள். ஆனா அதை சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு, இத ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை கடைசி வரை நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் அவருடைய வீடா இருப்பீர்கள் என்றாரு. 6:7 நீங்க வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரம் எபிரேயர். அப்ப பாருங்க, நம்முடைய நம்பிக்கை கடைசி வரை என்ன? நான் தேவனுடைய வீடு. யார் அந்த தேவன்? யெகோவா ரஃபா, சுகமாக்கும் தேவனுடைய வீடு. அப்போ இதுதான் எனக்குள்ளதான் அந்த சுகமாக்கும் தேவன் ஆஸ்பத்திரியே இருக்கு. அவர் தான் ஹீலிங் பண்றவரு. எனக்குள்ளேயே வைத்துட்டு நான் போய் ஜெபம் பண்றது, யாரா எனக்கு சுகமாக்குவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஐயா, அந்த ஹீலிங் சென்டரே எனக்குள்ளதானே இருக்கு, உங்களுக்குள்ளதானே இருக்கு. நல்லா யோசி. வேதம் அப்படிதான் சொல்லுது, யூ ஆர் டெலிவர்ட். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்றாரு. அவருடைய வீடா இருக்கிறீர்கள். அதாவது எதிர்காலத்துல சொல்லல, நடந்து முடிந்த கடந்த காலத்தில் அவர் சொல்லுகிறார். எல்லாமே கடந்த காலத்துல நம்ம பார்க்க தவறுகிறோம். அவர் சொல்றது கடந்த காலத்தில் முடிந்ததாக. நம்ம எல்லாம் இனிதான் சுகத்தை பெற போகிறோம், இனிதான் எனக்குள்ள இருக்கவர் ஏதோ செய்ய போனா வேதம் அப்படி சொல்ல. யூ ஆர் ஹீல்டு பை ஸ்ட்ரைப்ஸ். தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2. அப்போ என்னது? நடந்து முடிந்து தேவன் அதற்கு ஒரு சீல் போட்டாரு. முடிஞ்சிச்சு. உன் சுகத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a done deal. முடிந்தது. அப்படியே வானத்தில் அந்த வசனத்தை ஸ்தாபித்துட்டார். He is established his word forever in heaven. இப்போ உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, நம்முடைய இருதயத்துல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன் இருதயத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள், அதாவது தேவன் அதை எவ்வாறு சத்தியமாய் பார்க்கிறாரோ, அவருக்கு எப்படி உண்மையாக இருக்கிறதோ அப்படி எனக்கு உண்மையாக வர வேண்டுமானால் ஆவியானவர் அந்த வசனத்திலே எனக்கு வெளிச்சம் தரணும். அந்த வெளிச்சம் தரும்போதுதான் அதிக உறுதியான ஒரு நிச்சயம். அந்த வசனம் சொல்றது அப்படியே நடந்துருச்சு கடந்த காலத்துல அப்படின்னு ஒரு உறுதி நிச்சயம் வருகிறது. இது சாதாரணமான காரியம் அல்ல. ஏன்? அது தேவனிடத்தில். ஏன்னா விசுவாசம் என்பது, அந்த வெளிப்பாடு என்பது, அந்த வெளிச்சம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அந்த வெளிச்சம் வருவதற்கு தேவையெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். ஏன்? தேவனுடைய வார்த்தை தான் வெளிச்சம். அத ஆவியானவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறத ஏன் ஐம்புலன் அறிவு அதை ஒத்துக்காது. அன்னைக்கு பாருங்க, யெகோவா ரஃபா எனக்குள் இருக்கிறத என் ஐம்புலன் அறிவு ஒத்துக்கல. ஆனா எப்பொழுதுமே என் கூட இருக்கேன்றாரு. நான் வேதத்தை அறிந்தவன் தான். யெகோவா ரஃபா என்னை குணமாக்கும் வைத்தியர் என்று அத அர்த்தத்தையும் அறிந்தவன் தான். இப்ப பாடுறேன் நானு, யெகோவா ரஃபா நீங்க என் கூட இருக்கிறபடினால் எனக்கு வியாதி இல்லையே, எனக்கு வியாதி இல்லையே நான் பாடுறேன். கர்த்தர் நாமம்
பலத்த துருகம் அப்படிதானே? அவருடைய நாமம் யெகோவா ரஃபா, எனக்கு வியாதி. அப்ப அப்படி இல்ல. ஏன்? அவர் எங்கேயோ வானத்தில் இருக்காரு. நான் எவ்ரி டைம் அவரை நோக்கி பார்த்தா அங்கிருந்து தொப்புன்னு எனக்கு சுகத்தை போடுவாரு, சுகமாக்கும் வல்லமையை அனுப்புவாரு. அப்படி ஒரு எண்ணத்துல இருந்த காலம். அதனாலதான் அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப ஆண்டவர் என் கண்களை திறக்கும் பொழுதுதான், நீங்க கூடயே இருக்கீங்களே, என் மகனுக்குள்ள இருக்கீங்க, எனக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு அந்த விசுவாசம் வந்த பிறகு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள என் மகனுக்கு வேத வசனத்தை மாத்திரம் சார்ந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உண்டாது. ஆனா அந்த வேத வசனத்தை சார்ந்து சுகத்தை பெறுவதற்கு ஒண்ணு தேவையா இருந்தது. என்ன? அந்த சுகமாக்கும் வசனம் இருதயத்திலே நாட்டப்பட வேண்டும். அப்படிதானே? அங்க சொல்றாரு, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ரட்சிப்புக்கேற்ற வசனம்ன்றாரு. நம்ம ரட்சிப்பு சோசையில சுகமும் அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னனால நான் என்ன சொல்றேன், நம்மை சுகமாக்கும் வசனம். அப்ப பாருங்க, எது நம்மை சுகமாக்குகிறது? வேத வசனம். அதுதானே எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ல இருந்து 22 எடுத்துதான் நாங்க தியானித்தோம். எப்படி வேத வசனத்தை தியானிக்கிறது. ஏன்? அங்க அவர் என்ன சொல்றாரு, இந்த சுகமாக்கும் வசனத்தை தங்க ஆவியில கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். இப்போ இங்க என்ன சொல்றாரு, 8:11 ரோமர்ல, நம்முடைய பழுதாய் போன வியாதிப்படுகிற வியாதிப்பட்ட சரீரங்களை அந்த வல்லமை உயிர்ப்பித்து பரிபூரணமாக புதிதாக்குகிறது என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி புதிதாக அவர் எழுப்பினாரோ புதுசு, அதே மாதிரிதான் நம்முடைய சரீரத்தையும் அது பண்ண முடியுன்றாரு. ஆவியில ஏற்கனவே நடந்து முடிந்த உண்மைதான். இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் நம்முடைய ஆவியில நடந்து அவரோடு கூட நம்ம வீற்று இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, புது சிருஷ்டியாக. ஆனா சரீரத்திலும் இது பண்ண முடியும். அதான் அங்க சொல்ல வர்றாரு. அங்க 10ஆம் வசனத்துல அதை சொல்லிட்டு தான் 11ல இதை சொல்றாரு. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது, உயிரோட இருக்குது. சரீரம் செத்ததுதான். ஆனாலும் அந்த செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்க ஒரு வல்லமை நமக்குள் இருக்கிறது. காரணம் ஏன்? அந்த வல்லமையின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்முடைய கண்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை. அதனாலதான் சொல்றேன், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அங்க திரும்ப திரும்ப அதை சொல்றதை நான் எடுத்தேன்னா நேரம் ஆயிடும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ல இருந்து 22 வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய வசனம். அந்த வல்லமையை குறித்த ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வந்துட்டா அந்த வல்லமை நம்மளை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா இப்பொழுது அந்த வல்லமை மாத்திரம் நமக்கு போதுமா? அந்த வல்லமை நமக்கு இருக்கு. ஆனா அந்த வல்லமை எப்பொழுது கிரியை செய்யும், அதை தான் நம்ம பார்க்கணும். வல்லமை எல்லாருக்குள்ளயும் இருக்கு. யெகோவா ரஃபா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். சுகமாக்கும் தேவன் நம்முடைய சரீரத்தையும் நம் மூலமாக மற்றவர்களையும் சுகமாக்குகிற தேவன் நமக்குள்ளேயே இருக்கிறார். இது நான் அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும். அதை நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேன். வேத வார்த்தையை சார்ந்து விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. ஏதோ ஒரு சூழ்நிலையில வொர்ஷிப் பண்ணி எல்லாம் ஒரு அப்படியே இது இருக்கும்போது ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்றேன்னு சொல்றவன் விசுவாசி இல்ல. விசுவாசி என்பவன் தேவனுடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். அதுல அப்படி அரை இன்ச்சு அங்கேயும் இல்ல, அரை இன்ச்சு இங்க இல்ல. ஐ வில் நாட் மூவ் லெஃப்ட் ஆர் ரைட். ஆண்டவர் தான் உபாகமத்திலையும் சொல்றாரு, யோசுவா 1ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. வலது இடதுபுறம் செய்யக்கூடாது வசனத்துல. வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake thee. I'll be with you forever. உங்களை தனியாக நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கார். அப்போ நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவனை அவருடைய வார்த்தையை மாத்திரம் சார்ந்து அதை கேட்டு பார்த்து இருதய படமாக்கும் பொழுது
அந்த வல்லமை தேவன் நமக்குள் இருப்பது நம்முடைய விசுவாசமாக வேண்டும். அந்த விசுவாசம் வரும் பொழுதுதான் வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. நம்ம பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து நம்ம பார்த்திருக்கோம். எப்படி அந்த அம்மா சுகமானாங்கன்னு மார்க் 5ஆம் அதிகாரத்துல 27ல இருந்து அந்த 35 வரைக்கும் வரும். அப்ப பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க? சுகமாக்கும் வல்லமை இயேசுவுக்குள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டனால அந்த விசுவாசத்துல போய் தொட்டா போதும் அந்த வல்லமை எனக்கு ரிலீஸ் ஆகுன்னு போனாங்க. அந்த தொடுதல் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு 34 வரும்போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது, சுகமாக்கும் வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது. 1000 பேர் சொல்றான். ஆனா ஒரே ஒரு ஆள் விசுவாசத்தை தொடரனால அந்த வல்லமை புறப்பட்டு அவளை அப்ப பாருங்க, வல்லமை எப்பொழுதுமே இயேசுக்குள்ள இருந்தது போல இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குது. ஆனா அந்த விசுவாசம் தான் தேவையா இருக்கு அந்த வல்லமையை வெளியே கொண்டு வர. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ விசுவாசம் என்று சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு தேவையெல்லாம் இந்த விசுவாசம் தான். வல்லமை எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. மற்றவர்களை சுகமாக்கவும், நாம் சுகத்தை பெற்று வியாதி இல்லாத வாழ்க்கை வாழவும் யெகோவா ரஃபா நமக்குள்ளேயே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ளேயே அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்மால் அதை விசுவாசிக்க முடியல. விசுவாசியே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வல்லமை அங்க அவிழ்க்கப்படுவதை அங்க நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1:45 அதுதான் சொல்றாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்பதான் அந்த வல்லமை புறப்படும். வார்த்தையில் உள்ள வல்லமை. வார்த்தையில வல்லமை இருக்கு. தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தை அதை நிறைவேற்றுகிற வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது. வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. தேவன் அந்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளது. நான் சொன்னேன், அதை நான் செய்வேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சுன்னா அது நிச்சயமா நிறைவேறும். எப்போ வாயில் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதுதான் அங்க முக்கியம். காது கொடுத்து கேட்டோம்னா விசுவாசம் இருதயத்துல வந்துச்சுன்னா அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, நான் வந்து ஏன் இன்னைக்கு 2 காரியங்களை சொல்ல போவது. ஜெபத்தை குறித்து நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் நம்ம சகோதரரோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னாரு, உங்க மெசேஜ சில பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் நான் அனுப்புனேன். அவங்க ஒரு கேள்விய கேட்டாங்க. அப்படின்னா நம்ப அவர் சொல்றத பார்த்தா நம்ம ஜெபமே பண்ண வேணாம் போலயே அப்படின்றாங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், வேதத்துக்கு ஒவ்வாததா இருக்கு நீங்க சொல்றது. விசுவாசத்தை கத்துக்கொண்டா ஜெபமே பண்ண வேணாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்குன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் தான் சொல்றாரு. நான் உங்களுக்காக இடைவிடாமல் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் தான் இந்த சுவிசேஷங்களிலே இந்த புதிய உடன்படிக்கையின் புது சிருஷ்டியின் பாக்கியங்களை சொன்ன வெளிப்பாடு பெற்ற பவுலடிகளார் சொல்லுகிறாரு. ஆகவே ஜெபத்தை நான் வந்து பண்ண வேணாம் நான் சொல்ல வரல. ஜெபம் பண்ணுவதற்கு தியானம் முக்கியம். தியானம் பண்ணாம ஜெபம் பண்ணீங்கன்னா, வெளிப்பாடு இல்லாம ஜெபம் பண்ணீங்கன்னா அது ட்ரெடிஷனல் பாரம்பரிய ஜெபம் ஆயிடும். சத்தியத்துக்கு விரோதமாக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுதான் அவர் சொன்னார். அதனாலதான் நான் போன வாரமும் சொன்னேன். இந்த வல்லமையை அறிகிற அங்க ஒரு ஜெபத்தை தான் உங்களுக்கு பண்ண சொல்லி சொன்னேன். இப்பவும் சொல்றேன், இந்த விசுவாசம் நமக்கு வேணும்னா எனக்கு விசுவாசத்தை தாருன்னு கேட்க மாதிரி அங்க ஜெபம் எதுவுமே அவர் பண்ணல. ஆனா என்ன ஜெபம் பண்றாரு, விசுவாசத்துக்கு தேவையெல்லாம் தேவ சித்தத்தை குறித்த வெளிப்பாடு. தேவ சித்தத்தை அறிந்தோமானால் நம்முடைய விசுவாசம் காற்றில் அடிபடுகிற அலை, அதாவது கடலில் உள்ள அலை போல இருக்காது. ஒரு நேரம் அப்படி போகும், ஒரு நேரம் இப்படி வரும், அப்படி இருக்காது. ஏன் அப்படி இருக்குன்னா தேவ சித்தத்தை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. இன்னைக்கு சபையில விசுவாசிகளை கேட்டீங்கன்னா
ஆண்டவருக்கு சித்தமானா என்ன குணமாக்குவாரு. அப்ப நான் வியாதியோடு இருக்கேன்னா ஆண்டவருக்கு என்னை குறித்து செய்ய எல்லாமே எனக்கு அவர் நன்மையா தானே செய்வான்னு வேதவசனம் சொல்லுது அப்படின்னு அப்படியே பொருட்டிடுவாங்க. அப்ப நான் வியாதியோடு இருப்பது நன்மைன்னுவாங்க, ஆசீர்வாதம்னுவாங்க. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது, அது கசப்பான மாறா. அப்படிதானே? சாபம். யாரா ஒரு காமன் சென்ஸ்ல கூட சொல்ல மாட்டான். ஆனா மிதமிஞ்சிய நீதிமான்களாகிய கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? எங்களை பரிசுத்தம் பண்ண, எங்களுக்கு பாடம் கற்பிக்க, எங்களை உருவாக்க இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு. எங்களை அழகா அவர் விரும்புற பாத்திரமா வளைஞ்ச பிறகு இந்த வியாதியை எடுத்துட்டு வரன்றாங்க. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. வேதத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் வசனத்தினாலதான் நம்மை புடமுடுகிறார். யோவான் 15 அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் அங்க தெளிவாய் சொல்லுகிறார். யோவான் 17:17 எடுத்து படிச்சு பாருங்க. அங்கேயும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வியாதினால இல்லைங்க. வியாதினால இல்ல. வேத வசனம் தான். அப்ப பாருங்க, இது இந்த அறிவு இல்லாதபடினால, தவறான போதனையை கேட்டபடினால, தேவ சித்தம் நாம் வியாதியோடு வாழக்கூடாது. இப்ப பாருங்க, ஆண்டவர் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க 18 வருஷமா ஒரு கூனி இருக்கா. லூக்கா 13வது இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு நல்லவா தெரியுது, இந்த வியாதி உலக மக்களுக்கு தான், இஸ்ரவேலர் கிடையாது. அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். அதனாலதான் சொல்றாரு, 18 வருஷமா இவ கூனியா இருக்காளே, அவளை அது உரிமை இல்லையே. வியாதி அவளை பிசாசு அவளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்னு, பிசாசின் கட்டில இருக்காளே, அது அநியாயம், அது அக்கிரமம், அது தேவ பிள்ளைகளுக்கு உரியதல்ல. ஏதோ இந்த சபையில போதிக்கப்பட்ட அறியாமைனால அந்த அம்மா அப்படி இருக்காங்க. ஆனால உடனே அந்த அம்மா விடுதலை பண்ணணும். அது ஓய்வு நாளோ, அது ஓய்வு நாள் கட்டளையை மீறதோ எதுவா இருந்தாலும் இல்ல. பட் இட் இஸ் இல்லீகல். இட் இஸ் நாட் லீகல் ஃபார் தட் டாட்டர் ஆஃப் ஏப்ரஹாம். அப்படிதானே சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுகம் எல்லாமே வருகிறது. அதுலதான் ஜெகோவா ரஃபா ஆண்டோடைய நாமத்துல முதல் நாமமே எதை வெளிப்படுத்துகிறாரு? ஜெகோவா ரஃபா தான். சுகமா. அப்ப பாருங்க, சுகமாகத்தோட வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால்தான் அவர்களுக்கு முத வெளிப்படுத்தின ரிவீல்டு நேமே ஜெகோவா ரஃபா தான். அப்போ அதுக்குதான் ஆண்டவர் அங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்படி வியாதியோட இருக்க முடியும்? அதை பார்த்துட்டு நான் போயிட்டு நாளைக்கு வந்து சுகமா இப்போ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. இது ஆபிரகாமின் குமாரத்தியானபடினால. இன்னைக்கு நீங்களும் நானும் யாருங்க? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம் என சொல்றாரு. ஆபிரகாமோடு அவன் சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை தான் வியாதி இல்லாத உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அறியாம அவங்க சிக்கானது தான் 107ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, முட்டாள்கள்ன்றாரு. ஏன்? அதை குறித்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்ல. தங்களுடைய உடன்படிக்கையில் தங்களுடைய ஸ்லாக்கியங்கள் இன்னது என்று அவர்கள் அறியவில்லை. அதனாலதான் முட்டாள்கள் நோய்வாய்ப்பட்டு போனால் என்றாரு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடல, வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார் என்று அங்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, வியாதியோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை அங்க அவர் காண்பிக்கிறாரு. அதேதான் லூக்கா 6ஆம் அதிகாரத்திலையும் பாக்குறாரு. அங்க கையில்லாத ஒரு மனுஷன் இருக்கான். அவங்க எல்லாம் ஓய்வு நாள்ல குணமாகலாம். அவன் ஓய்வு நாளா இருந்தா அவங்க கையில்லாம இருக்கக்கூடாது. சூமின கையுடையவனா இருந்தான். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் நன்மை செய்யணும், ஜீவனை கொடுக்கணும். அவன் சூமின கையனோடு இருந்தானா அது தீமை. அது அவன் ஜீவனை அழிக்கிறது. அவர் அது உடனே அவனை கையை நீட்டு சுகமாக்குமா அப்படிங்க 1000 குறை சொல்லிட்டு ஓய்வு நாளை மீறிட்டாரு, கல்லால் அடிக்கணும், காதலியே போடல. ஏன்? அது தேவ பிள்ளைகளின் பிறப்புரிமை. நாம் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. திரும்ப அவரு ஃபுல்லா காஸ்பல்ஸ் படிச்சு பாருங்க. சுவிசேஷத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல,
இப்ப மத்தேயு 4:23, 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 9:35, அப்படியே வருஷம் சொல்லிக்கொண்டே போலாம். 11:10, அப்புறம் 15:34, திருப்பியும் 14:14, 14:36. த்ரூஅவுட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வியாதிகளையும் எல்லாரையும் குணமாக்கினார். அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமா அவர் செஞ்சாரா? இவங்க வியாதியோடு இருப்பது சித்தம்னா அவர் தேவ சித்தத்துக்கு விரோதமாக செஞ்சார்னு அர்த்தமாயிடும். தேவ சித்தத்தை குறித்த சரியான வெளிப்பாடு இருந்தா விசுவாசம் இப்படி அப்படியே புரளாது. ஏன் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நமக்கு தந்தருளுகிறார் என்பதே அவரை குறித்த நம்முடைய கான்பிடன்ஸ், தைரியம், விசுவாசம். அப்போ என்னுடைய வெளிப்பாடு, நான் வியாதி இல்லாம வாழணும், எனக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படிதானே? வெளிச்சம் வந்துட்டா அங்க இருள் இருக்க முடியாது. நான் வெளிச்சமா இருக்கிறேன், நான் ஜீவனா இருக்கிறேன், மரணம் இருக்க முடியாது. தேவனுடைய ஜீவனா இருக்கிறேன், சாதாரண ஜீவன் அல்ல, தேவனுடைய ஜீவனா இருக்கிறேன். அப்போ எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அததான் சொல்றார் 2 கொரிந்தியர் 6:14-15, சம்பந்தமே இல்லை, வியாதிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அந்த விசுவாசம் எப்படிதான் இருக்கும்? அந்த வல்லமையை அவிழ்த்துடும். அப்போ அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படலைன்னா அந்த விசுவாசம் வரல. அது ஒருதான், வேற காரணமே இல்லை. விசுவாசம் வந்தா வல்லமையை வெளியே கொண்டாந்துடும். வல்லமை வந்தா வியாதி போயே ஆகணும். வல்லமை வெளிப்படுகிற இடத்துல வியாதி இருக்க முடியாது. விசுவாசம் அந்த வல்லமையை வெளியே கொண்டு வருகிறது. விசுவாசத்திற்கு அடிப்படை தேவனுடைய சித்தத்தை குறித்த வெளிப்பாடு. தேவனுடைய சித்தம் வேதம் முழுவதுமாய் சொல்லப்படும். நானே ஜெகோவா ரஃபான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது தேவ சித்தம், குணமாக்குவதுன்றாரு. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், ஏத்திருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ண மாட்டேன்றாரு. அங்க 15லயும் சொல்றாரு, 23ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, சங்கீதம் 91:10 சொல்வதை நம்ம பார்க்கிறோம், சங்கீதம் 103:3 சொல்வதை நம்ம பார்க்கிறோம், 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:17, 1 யோவான் 3 யோவான் 2ஆம் வசனம், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் வேத வசனம் எல்லாம் எதை காண்பிக்கிறது? தேவனுடைய சித்தத்தை காண்பிக்கிறது. இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்ய உலகத்திற்கு வந்தார். அவர் செய்ததெல்லாம் மெஜாரிட்டியான வேலை என்ன? சுகமாக்குகிறதா செஞ்சாரு. அதுதான் அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு, அவர் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் வியாதியில் அகப்பட்ட அனைவரையும். அப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் நம்ம வியாதி இல்லாம வாழ்வதுதான். அது நம்ம இருதயத்துல ஆழமா வெளிப்பாடா பெற்றுக்கொண்டோமானால் இந்த சந்தேகமே வராது. இந்த சந்தேகமே வராத ஒரு அளவுக்கு நம்ம வேதத்தை தியானித்து அதை வெளிப்பாடா பெற்றுக்கொள்ளணும். அங்க ஜெபமும் ஒரு ரோல் இருக்கின்றதான் பவுலடிகளார் சொல்றார். அததான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பினேன். கொலேசியர் நிருபத்துக்கு வாங்க. போன தடவை எபேசு நிருப ஜெபத்தை பார்த்தோம். இப்ப கொலேசு நிருப ஜெபத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாங்குறேன், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அப்ப என்னங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது? அதாவது விசுவாசம் வந்துருச்சு, எனக்கு ஜெபம் வேண்டான்னு அவர் சொல்லல. ஆனா ஜெபம் இப்போ தாருங்கன்னு கேட்கறது இல்ல, கொடுக்கப்பட்டதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ஞானமும் விவேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அததான் இங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. யூ ஆர் பிளஸ், அப்படிதானே? சகலவித ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த காலம், அப்படிதானே? எபேசியர் 1:3, சுகமாக்கப்பட்டீர்கள் தழும்புகளால். கடந்த காலம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி, you are delivered from sickness. கடந்த காலம். you are redeemed from curses, that is sickness. எல்லாமே கடந்த காலம் என்றுதான் சொல்றாரு. ஆனா
இந்த சித்தத்தை தேவ வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அத நம்ம எவ்வாறு அந்த சித்தத்தை அறிய வேண்டும் என்பதுக்கு தான் ஒரு ஜெபத்தை இங்க சொல்றாரு. அந்த ஜெபம் பண்ணி இந்த வேத வசனத்தின்படி நாம் அறிந்து கொண்டோமானால் நம்முடைய விசுவாசம் இப்படி அலமோதாது, கடலின் அலை போல இப்படி ஏறி இறங்கி ஏறாது. அதான் சொல்றாரு பாருங்க, இடைவிடாமல் ஜெபம்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். எல்லா ஞானத்தோடும் விவேகத்தை என்ன சித்தம்? சித்தத்துல ஒண்ணுதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியாதி இல்லாம வாழணும், நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையினால எல்லாரையும் சுகப்படுத்தணும். இது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை நம்ம எப்படி அறியணுமா? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டம், வித் ஆல் விஸ்டம் அண்ட் ஆல் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நீதிமொழிகள் நாங்க 4 அதிகாரம் 5, 6 வருஷம் பாத்தீங்கன்னா, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதின்றார். அப்ப பாருங்க, இங்க அதுக்குதான் இவர் ஜெபம் பண்றாரு. நமக்கு கொடுக்கப்பட்டதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், எப்படி அப்ளை பண்ண வேண்டும், அதுக்குதான் ஞானமும் அண்டர்ஸ்டாண்டிங், விவேகம் என்று சொல்லுகிறோம், புத்தி என்று சொல்லுகிறோம். அததான் இங்க என்ன சொல்றாரு, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். என் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே டைம் முடிகிற மாதிரி எனக்கு காமிக்கிறது. நான் இதை தான் மெயினா போக்கஸ் பண்றேன். கொஞ்ச நாள பொறுமையா இருங்க. அது என்ன சொல்றாரு, நிரப்பப்படவும் அதன் மூலம் என்னென்னலாம் நடக்கின்றார். ஆங்கிலத்தில் ரொம்ப வரும், that it may be, so that it may be அப்படின்னு இதை சொல்லிட்டு அப்படி ஒன் பை வரிசையா சொல்லிட்டு போவார். அதனாலதான் சொல்றேன், எப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டீங்கன்னா என்ன நடக்குமா? சகலவித நற்களையுமாகிய கனிகளை தருவீர்கள். இப்ப நம்ம ஒரு கனியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன? சுகம் என்னும் கனி, ஹீலிங் ஃப்ரூட், அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, எல்லா கனிகளுக்கும் அதுதான் தேவனுடைய சித்தத்தை ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், சகல ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அறிய வேண்டும் என்று ஜெபிக்க சொல்றாரு. அதை அறிந்தோனா சகலவித கனிகளை நாம் தருவோம். அடுத்தது என்ன சொல்றாரு, சித்தத்தை அறியும் பொழுதுதான் தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைவோம். ஏன்? தேவ சித்தம் தேவனுடைய சுபாவம், தேவன் என்ன செய்கிறான்றதை காண்பிக்கிறது. அதுதான் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவோம் என்று சொல்லுகிறார். அதன் மூலமாக கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அப்படின்னு என்ன, சுகமாக்கும் கனி வந்தா நான் சுகமாக வாழ்ந்தா கர்த்தருக்கு பிரியமாக வாழ்றேன். மற்றவர்களை சுகமாக்கும் ஊழியத்தை நான் செய்யும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறிய. நான் கல்வாரியில் சிந்தின அந்த கிருபாதார பலியின் பலாபலன்களை என் மகன் அனுபவிக்கிறான். நான் செஞ்ச ரத்தம் வீணாகல, நான் செலுத்தின கிரயம் வீணாகலன்னு அவர் சந்தோஷப்படுறாரு. அதான் சொல்றாரு, அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுகிறோம். நான் உன்னை மட்டும் தான் போக்கஸ் பண்றேன், நீங்க மீதியெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்ல வரல. எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள் தான். எது? அவருக்கு பிரியம் உண்டாக பாத்திரமா நடந்து கொள்ளுது. அது பரிசுத்தமாய் இருந்தாலும் சரி, வெற்றியாய் இருந்தாலும் சரி, சமாதான சந்தோஷத்தோடு வாழ்ந்தாலும் சரி, விருத்தி, இது எல்லாமே கனிகள் தான். எல்லாமே அவருக்கு பிரியத்தை உண்டு பண்ணும். அதுதான் நமக்கு அவர் கொடுத்த, அவருக்கு பிரியம் உண்டாக பாத்திரமாக அவருடைய பிள்ளை தேவகுமாரன். எனக்கும் தோல்விக்கும் வியாதிக்கும் அப்படித்தானே, குறைவுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பாத்திரத்தில் நான் வாழ வேண்டும். நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக வாழ வேண்டும். நான் தேவனுடைய வீடு, நான் தேவனுடைய ஆலயம். அவ்வளவு சொல்லிட்டு வியாதியோடு வந்தா பாத்திரத்தோட வாழ்றோமா? அந்த பாத்திரராக நாம் வாழவில்லை. அதுதான் சொல்றாரு. அடுத்தது, சந்தோஷத்திற்குடைய எல்லா பொறுமையும் நீடிய உண்டாவதற்கு மகிமையான அவருடைய எல்லா வல்லமையினாலும் பலப்படுகிறோம். எப்பொழுது? அவருடைய சித்தத்தை எல்லா ஞானத்தோடும்
ஆவிக்குரிய விவேகத்தோடும் அறிகிறதுனால இதெல்லாம் நமக்கு நடக்கின்றார். அப்போ இந்த வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற கனி தந்து அவருக்கு பிரியமான, அவர் எதிர்பார்க்கிற ஒர்தி லைஃப், பாத்திரமான வாழ்க்கை வாழ்ந்து சகலவித கனிகளை தரும்போது, இந்த நான் சுகமாக்கும் கனியை சொல்றேன். அது எல்லா கனியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப அதை நம்ம போக்கஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் அதன் மூலமாய் நடக்கிறது, எல்லாவித வல்லமையாலும் பலப்பட்டு என்ன சொல்றாரு, நீடிய சாந்தத்தோடு, பொறுமையோடு, அந்த வல்லமை நம் மூலமாக, மகிமையின் வல்லமை நம் மூலமாக வெளிப்படுவதற்கான தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால். அப்போ இந்த ஜெபம் நம்ம டெய்லி செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதனாலதான் அந்த தம்பிட்ட அன்னைக்கு நான் சொன்னேன், ஜெபம் செய்யல நான் சொல்லல, திரும்ப நான் உங்களுக்கு இதுல நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்லுவேன், நோட் பண்ணிக்கிங்க. நான் ஜெபம் பண்ணா ஐ எம் நாட் ஃபார் பிரேயர். ஆனா ஜெபம் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். அததான் சொல்ல வரேன். குணமாக்கும் குணமாக்கும் இல்ல, குணமாக்குவது தேவனுடைய சித்தம். நான் மற்றவர்களை குணமாக்குவதும், நான் வியாதி இல்லாமல் வாழ்வதும் தேவ சித்தம். அதை எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் நான் அறிந்து கொள்ள நான் ஜெபிக்கணும். அதுதான் இங்க அவர் போட்டிருக்காரு. இது மாத்திரமல்ல, நீங்க பின்னாடி வாங்க 4 அதிகாரத்துக்கு. அங்க எப்பாப்ரா என்ன பண்றான்? எப்பாப்ரா ஜெபத்தை பத்தி சொல்றாரு. கொலேசில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் அங்க ஜெபம் பண்ணது சொன்னாரு. அவரோடு கொடுக்கிற உடன் வேலையாட்கா எப்பாப்ரா என்ன பண்றாரா? அததான் அங்க சொல்றாரு. உங்களை சேர்ந்தவனும், அவங்க ஊருக்காரன் போல, நீங்கள், அவன் என்ன சொல்றான், கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமானவன் இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும், ஐயா, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் சித்தத்தை அறிந்தா மாத்திரம் போதாது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த சித்தத்தை அறிந்து என்ன சொல்றாரு, எல்லாவற்றிலும் தேறினவர்களும் பூரண நிச்சயம். அந்த பூரண நிச்சயம் தாங்க விசுவாசம். அததான் உங்களுக்கு சொல்ல வந்தது. தேவனுக்கு சித்தமான தெய்வீக சுகத்தில் வாழ்வதில் நீங்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதில், அது தேவ சித்தம் என்பதில் நீங்க தேறினவர்களாய் இருக்க வேண்டும். உங்க குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. It should be matured. அசைக்காத ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை நான் வாழுவேன், மற்றவர்களை சுகமாக்குற வாழ்க்கை நான் வாழுவேன். இது எனக்குள் வந்தவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். Because I am the source of the healing power, healing God in me, Jehovah Rapha in me. I have the healing power. I am the storehouse. I am the residence. நான் தான் அவருடைய வீடு, நான் தான் அவருடைய உறைவிடம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் அவர் என்னிலே இருந்துதான் பண்ண முடியும். என் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றன, சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். ஆனா அந்த சித்தம், தேவ சித்தம், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பந்தான் அந்த சுகமாக்கும் கனி நம் மூலமாக வந்து அவருக்கு பிரியமான பாத்திரமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த தேவனுடைய மகிமையின் வல்லமை நம் மூலமாக வெளிப்பட முடியும். அது எப்படி இருக்கணும் நீங்க அதை சொல்ல வர்றாரு பாருங்க. அவருக்கு அதாவது இந்த எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்து சித்தத்தை அறிகிற அறிவுல நீங்க எப்படி இருக்கணுமா, தேறினவர்களும் பூரண நிச்சயம் உள்ளவர்களுமா இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜெபங்களிலே போராடுகிறான். அவங்க சும்மா சாதாரணமா இருக்கக்கூடாது, தேவ சித்தத்துல தேறி காணப்பட வேண்டும். fully matured in knowing God's will. தேறினவர்களும் பூரண நிச்சயம். இந்த தேவ சித்தத்தை குறித்த பூரண நிச்சயம் தான் விசுவாசம். அததான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். தேவ சித்தத்தை எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அறிய வேண்டும். அந்த சித்தத்தை எல்லா ஞானத்தோடும் அறிந்து தேறினவர்களாக
அதுல கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் அல்ல. தேவ சித்தத்தை இதுல ஒருவேளை இது தேவ சித்தமா, நோ ஆசிலேஷன், அப்படிதானே? நோ வேவரிங் ஃபெய்த். வேவரிங் என்ன? இந்த கடலின் அலையினால அலசல் படுகிற அந்த விசுவாசம் அல்ல, உறுதியான விசுவாசம். அந்த உறுதியான விசுவாசம் இருதயத்திலே நிலைத்திருக்கிற விசுவாசம். அதுக்கு தான் என்ன தேவை என்றாரு, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் நீங்கள் தேறினவர்களும் பூரண நிச்சயம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி. அததான் அங்க சொல்றாரு. நீங்க வாங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அந்த வசனத்தையும் எடுத்து நான் படிச்சிடுறேன். 15ல அவர் என்ன சொல்றார் பாருங்க. 14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்போ அந்த சித்தத்தை குறித்த ஒரு பூரண நிச்சயம், அதில் தேறினவர்களாக பூரண நிச்சயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையெல்லாம் எல்லா ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும். எல்லா ஞானமும் ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிந்து அதில் தேறினவர்களாக பூரண நிச்சயம் உள்ளமாய் இருக்கும் பொழுது, நம்ம அங்க 14ஆம் வசனத்துல என்ன சொல்றார் 1 யோவான்ல, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறபடியால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற என்ன உறுதியான நிச்சயம். அதுதாங்க விசுவாசம். அததான் சொல்றார். அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா இப்படி அப்படி அலசல் படாது. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல. போன வாரம் நான் சொன்னது, அந்த வல்லமை இன்னது என்று அறிந்து கொள்வதற்காக எனக்குள்ள வாசமாய் இருக்கிறாரே, அவருடைய வல்லமை அது என்னுடைய வல்லமையாய் எனக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிறது. அதன்படிதான் நான் போராடி மற்றவர்களை சுகமாக்கி குணமாக்குகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறாரு. அன்யூஷுவல் மிரக்கிள்ஸ், அப்படிதானே? அவர் வாழ்க்கை மூலமாக நடந்ததை பார்க்கிறோம் எபேசு பட்டணத்துல. இங்க என்ன சொல்ல வர்றாரு, அந்த வல்லமையில பிரகாசமுள்ள மனக்களை ஜெபிக்கிற மாதிரி தேவ சித்தத்தை எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடு அறிந்து கொண்டாதான் எல்லா கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவருக்கு பிரியமான ஒரு உகந்த வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, அந்த தேவ சித்தத்தை அறிகிற அறிவில நம்ம வளர்ந்து, அப்படித்தானே, தேறினவர்களாக. நீ தேறினது எல்லாருக்கும் தெரிய வேணும் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. எப்போ வேத வசனத்தை அவன் நிலைத்திருக்கிறபடினால அவன் தேறினது எல்லாருக்கும் தெரியும்ன்றார் அங்க 1 தீமோத்தேயு 4ல சொல்லும் பொழுது. அப்போ தேறினவர்களும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது நம்முடைய ஜபமாக வேண்டும். அவருக்கு சித்தமான எல்லாவற்றிலும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், அப்படிதானே, தேறினவர்களும் பூரண நிச்சயம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அந்த பூரண நிச்சயம் வர வரைக்கும் வேதத்தை தியானிக்கணும். அந்த சுகமாக்கும் வசனங்களை எடுத்து தியானிக்கணும். தியானம் என்று சொல்லும் பொழுது மேஜர் போர்ஷன் வாயில பேசுறனால நாம் கேட்டு இருதயத்துல படமாக்கி அந்த இருதய படத்தினாலே நிறைவினாலே வாயிலே பேசுவது. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த வல்லமையை கட்டவிழ்க்க முடியும் என்று கலாத்தியர் 3:5 சொல்றாருல்ல. அற்புதங்களை நடப்பிக்கிற ஆவியானவர் எப்ப நடப்பிக்கிறாரு? அவர் எப்பவும் வல்லமை உள்ளவராய் நமக்குள்ளதான் இருக்காரு. அந்த வேத வசனத்தை அதை சொல்ற வல்லமை அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த வசனம் இருதயத்துக்குள்ள போனாதான், அத ஆவியில போய் தங்கி தரித்தாதான் ஆவியானவர் அங்கு வெளிச்சம் தந்து அதை விசுவாசமாக மாற்றுகிறார். அததான் விசுவாச வார்த்தை என்று சொல். ஹியரிங் ஃபெய்த் ஆங்கிலத்தில் சொல்றார். கேட்கிற விசுவாசம் வரும் பொழுதுதான் அந்த வல்லமை அவிழ்க்கப்பட்டு அங்கு அற்புதம் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ இதுதான், அப்போ இந்த 2 ஜபமும் நமக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஜபம் சொன்னேன், அதுல ஒண்ணுதான் எடுத்தோம், வல்லமையை பார்த்துதான் பார்த்தோம். அப்ப அந்த வல்லமையை கட்டவிழ்க்க விசுவாசம் தேவையாயிருக்கிறது. விசுவாசத்திற்கு தேவ சித்தத்திலே தேறினவர்களாக பூரண நிச்சயம் இருக்க வேண்டும்.
தேவ சித்தத்தை வேற எங்கேயுமே அறிய முடியாது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதுதான், இந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது ஆவியானவர் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போகிறார். தேறினவர்களும் பூரண நிச்சலா இருக்கும்படி. நம்முடைய ஞானத்துல நம்ம பண்ற எந்த இதுலயும் நடக்காது. அந்த வசனத்திலே அது இருக்கு. அந்த தேறி பூரண நிச்சயத்தை தருகிறது அந்த வசனம் தான். அந்த வசனத்துல அந்த சித்தம் வெளிப்படுது. ஆனா நம்ம ஐம்புலனால் நடத்தப்படுகிறனால நமக்கு அந்த பூரண நிச்சயம் வரல. அந்த பூரண நிச்சயம் தேர்ந்து வர வேண்டும்னா அந்த வசனத்துல ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். அப்போ அந்த வசனம் இருதயத்துக்குள்ள செல்ல வேண்டும். அப்பதான் தேறினவனும் பூரண, அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். பூரண நிச்சயம். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவர் என்ன பண்ணாரு பாக்குறோம். யோவான் 11 அந்த ஒண்ணை மட்டும் பாருங்க, என்ன சொல்றாரு. அவருக்கு ஆண்டுடைய சித்தம் நல்லாவே லாசரு முதல்ல சொல்லிட்டே இருக்காரு, தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க எல்லாம் ஐம்புலன் அறிவுல மார்த்தா ஒண்ணு சொல்றாங்க, சீஷல் ஒண்ணு சொல்றாங்க, மரியம்மா ஒண்ணு மேரி சிஸ்டர் ஒண்ணு சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இவரு அங்க கொஞ்சம் கண் கலங்கினாருன்னா அவன ஐயோ என் ஃப்ரெண்டு செத்துட்டான்னு அழுதாரா? அப்படிதான் சொல்றாங்க. இல்லங்க, ஒருத்தனுக்கு கூட புரியலையா நான் சொல்றது, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்களே. நான் ஆவி மண்டலத்துல இருந்து பேசுறேன், இன்னும் இவங்க சரீரம் மண்டலத்துல இருந்து ஐம்பது, அதுதான் அவருக்கு கலக்கமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவே எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் 41 42 வாசித்து பாருங்க. உமக்கு நன்றி சொல்லு. ஏன் அந்த உறுதி, அதிக உறுதியான நிச்சயம் என்ன? தேவ சித்தத்தை குறித்து என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறான்னு ஒரு நிச்சயம், இவனை உயிரோடு எழுப்போது தேவனுடைய சித்தம்ன்றது ஒரு நிச்சயம் அதிக உறுதியாக அவருக்கு இருந்தபடினால, ஆண்டவரே இவனை எழுப்புங்கன்னு அவர் ஜெபம் பண்ணல. இவன் திரும்ப உயிர் பெற்று அனுப்புங்கன்னு அவன் ஜெபம் பண்ணல. என்ன, என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்துட்டபடினாலும் மக்கள் நன்றி என்று சொல்லுவோம். அதுதாங்க விசுவாசியின் ஜெபம். நன்றி சொல்லுகிறது தான் பூரண நிச்சயம் வந்துவிட்டால் தேவ சித்தத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து தேறினவர்களாக பூரண நிச்சயமுடையவர்களாக இருந்தோமானா எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் நன்றிதான் சொல்லுவோம். பவுலுடைய ஜெபம் எல்லாம் அதுதானே நன்றி சொல்றாரு. இருளின் அதிகாரத்தில் இருந்து அப்படிதானே விடுதலையாக்கி அன்பின் குமாரராய் உட்படுத்தின தேவனாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிதானே பரிசுத்தவான்களின், அப்படிதானே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் உள்ள சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஸ்தோத்திர ஜெபம் தான் பண்றாரு. இந்த கொலைசேர் நிறுவனம் நம்ம ஆரம்பிக்கும் போது சோத்திர ஜெபம் பண்ணிட்டு தான் திருப்பியும் முடிக்கும் பொழுது சோத்திர நாமத்துல முடிக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, ஏன் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் அவர் தேறினவரும் பூரண நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவை போல அவரும் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவ்வாறு இருந்தபடினாலதான் அந்த ஜெபத்தை பண்ண முடிந்தது. நீங்களும் நானும் நான் சொல்லலாம், மற்றவங்க பிரசங்கம் பண்ணலாம், தேங்க் பண்ணணும் நானும் நினைக்கலாம், ஆனா முடியாது. சூழ்நிலை 50 அது ஏத்து நிற்கும். ஆனா இந்த தேவ சித்தத்தை அறிகிற எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அறிந்து தேறினவர்களும் பூரண நிச்சயம் உள்ளவருமான அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, இயேசு அந்த லாசரு கல்லறையில பண்ணின ஜபத்தை நீங்களும் நானும் பண்ணுவோம். ஏன்? அப்போ நமக்கு தேவ சித்தத்தின் பூரண நிச்சயம் நமக்கு வந்து விட்டபடினால அதுதானே விசுவாசம். உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைத்து இருக்கிறார். அவர் நடந்த வழியிலே நம்மை நடக்க பவுலடியார் அதற்கு தான் இந்த ஜெபத்தை சொல்றாரு. ஜெபம் பண்ண வேண்டாம் சொல்லல, சரியான ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். என கேள்வி கேட்ட சகோதரரும் அதை இப்போ புரிந்து கொள்வார். ஏன், அவரை இன்னொரு பாஸ்டர் கேட்டாரு. அவரு பாஸ்டருக்கு பதில் சொல்ல அன்னைக்கு ஏண்டாதாங்கனாரு, பிரதர் உங்க பிரசங்கத்துல அதை எப்படியாவது நீங்க அதை எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்க பிரதர். அப்பதான் நான் அவங்களுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு நினைக்கிறேன். நான் தெளிவு வருவதற்காக சொல்ல வரல.
வியாதி இல்லாத அற்புத வாழ்க்கை வாழ்ந்து வியாதியஸ்தர்களை எங்கு பார்த்தாலும் குணமாக்குகிற சுகமாக்குகிற ஊழியம் செய்ய வேண்டும். அதுவே தேவனுடைய பரிபூரண சித்தம். அந்த சித்தத்தில் தேறினவர்களாக, பூரண நிச்சயம் உள்ளவர்களாக, எல்லா ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அதன் மூலம்தான் சகலவித கனிகளை நாம் தர முடியும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும். அவருடைய மகிமையான வல்லமையை நம் மூலமாக எல்லாம் நீடிய பொறுமையோடு கூடிய சந்தோஷத்தோடு நாம் அதை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் அந்த சித்தத்தை எல்லாம் ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேடி பூரண நிச்சயமுள்ளா இருக்கும் போது நடக்கும் காரியங்கள் என்று சொல்லுகிறார். நாமும் அந்த ஜெபத்தை பண்ணுவோம். இன்று நான் சொல்றேன், உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒன்று இந்த வேத வசனத்துக்கு புறம்பான காரியம் இருக்குமானால் டோன்ட் டாலரேட் இட். அதை ஒத்துக்கொள்ளாதீங்க. அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்? It is unusual for you to live such a life. You are called to live a different life, to manifest God. தேவனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, சகலவித கனிகளை தந்து அவருக்கு பிரியமாக உகந்தவர்களாக நீங்க வாழ வேண்டும். அதற்கு அவர் உங்களுக்குள்ளேயே வல்லமையோடு இருக்கிறார். You are the container of that healing power. And only when you know the will of God, அந்த ஹீலிங் பவரை நீங்க வெளிப்படுத்துவீங்க. இன்று அதை நீங்க செய்ய போறீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்களில் யாருக்கு பலவீனம், வியாதியோ மற்ற வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்கள் இருக்குமானால் அதுக்கு எப்போ எதிர்த்து நிற்போம்? தேவ சித்தத்தை குறித்த தேடி பூர்ண நிச்சயம் இருந்தா எனக்கு சம்பந்தம் இல்லை, வெளியே போ. You don't have anything to do with me. I don't want to tolerate you. I don't want to hear you. எனக்கு இந்த வேதனை, இந்த வியாதி, இந்த குறைவு அதுன்னு சொல்றதை நான் கேட்க மாட்டேன். I don't want to do anything with you today. Get out in the name of Jesus என்று ரிஜெக்ட் பண்ணுவோம், ரெப்புடியேட் பண்ணுவோம். அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதை தள்ளிவிடுவோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம எதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஐயா நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகளானோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தழும்புகளால் குணமானீர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாபத்திலிருந்து மீட்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஏற்றுக்கொள்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டோமே, அப்ப ஏன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதுக்குதான் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து தேறி பூரண நிச்சயம் உள்ளவர்களாக வேண்டும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம், விசுவாச இருதயம் நமக்கு உண்டாகும். அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை ஏற்றுக்கொண்டபடினால் நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம அனுபவிச்சோம். யோவான் 1:12 இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கணும். ஏன்? இவையெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல தேவனுடைய சித்தம் நிறைவேறினதை கூறுகிறது. அப்படிதானே? we are redeemed, மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டோம். கலாத்தியர் 3:13 ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 1:3 அப்படிதானே சொல்றாரு. தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 you are delivered. கொலோசியர் 1:12 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, எந்த விசுவாசம்? அதே விசுவாசம் தான். அது தேவனுடைய சித்தம் என்று ஒரு தெளிவு இருந்தது. இங்க வரும்போதுதான் அந்த தெளிவு இல்லை. அங்க நான் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா மனிதரும் அப்படிதான் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2:4-5 வாசித்து பாருங்க. நான் ஏற்கனவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துங்க.
இது தேவ சித்தம். இதில் நாம் தேறினவர்களும் பூரண நிச்சயமுள்ள இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிற நீங்களும் இந்த ஜெபத்தை பண்ணுங்க. இந்த ஜெபத்தை பண்ணுறது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பணக்குறைவு இருக்கலாம், சரீர சுகத்துல குறைவு இருக்கலாம், சமாதான குறைவு இருக்கலாம். என்ன குறைவு இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற வல்லமை அது உயிர்த்தெழுந்த வல்லமை. எல்லா தேவைகளையும், நம்ம தேவை மாத்திரம் இல்ல, உலகத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற வல்லமையின் பண்டக சாலையாக, வீடாக, ஆலயமாக நாம் இருக்கிறோம். அந்த வெளிப்பாட்டுல நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணும் பொழுதே எவைகளை கேட்டோமோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கிற உறுதியை தருவதற்கு காரணம் தேவனுடைய சித்தத்தை குறித்த வெளிப்பாடு. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில எந்த பகுதியில என்ன குறைவு, நீதியின் குறைவோ, பரிசுத்தத்தின் குறைவோ, பொருளாதார குறைவோ, சரீர சுகத்தின் குறைவோ, சமாதான சந்தோஷ குறைவோ, எந்த பகுதியில் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே குறைவுக்கும் சம்பூரணத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இயேசுவின் நாமத்திலே வெளியே போக நான் கட்டளை எடுக்கிறேன். எல்லா குறைவுகளும், எல்லா வேதனைகளும், எல்லா வேதவசனத்துக்கும் புறம்பான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் தேவ சித்தத்தின் பரிபூரண சித்தத்தின் மையத்தில் வாழ்வார்களாக. அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாவதாக. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவரத்தோடும் தெய்வீக சுகத்தில் வாழ்வதும், தெய்வீக சுகத்தை மற்றவர்களுக்கு செய்வதும் அது சித்தம் என்ற ஒரு பரிபூர்ண வெளிப்பாடில் அவர்கள் தேறி பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் வாழ்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அந்த கிருபையை தருகிறபடியா, எங்கள் ஜெபத்தை கேட்டபடியா, எதையாவது உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டோம். இது வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடினால் உம்முடைய சித்தத்தின்படி நான் இப்பொழுது கேட்டேன். அதை நீ தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி இவர்கள் ஒருவர் கூட வியாதியோடு இருப்பதில்லை, இவர்கள் ஒருவர் கூட பலவீனத்தோடு இருப்பதில்லை, இவர்கள் ஒருவர் கூட எந்த குறையோடு இருப்பதில்லை என்று இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சித்தத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில நீங்க சொன்ன உம்முடைய சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பூரணமாய் நிறைவேறினபடியா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா, பிரைஸ் லார்ட்.